கர்த்தருக்குள் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை கூட தேவன் நமக்கு இப்படிப்பட்ட சத்தியத்தை படிக்கும்படியாகவும் அதை தெரியாத ஞாபகப்படுத்த வேண்டிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கு நன்றி ஏறெடுத்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஜூலை மாதம் 4ஆம் தேதி 2025, அதாவது போன வருஷம் ஜூலை 4ஆம் தேதியிலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்சஸ் மாகாணத்திலே ஹண்ட் என்கிற ஒரு கிராமத்திலே அல்லது ஒரு ஊரிலே அழகான ஒரு நதி ஒன்று இருக்கிறது. நீங்கள் அதை படத்தில் கூட பார்ப்பீர்கள். மிகவும் பசுமை நிறைந்த அந்த தண்ணீர், அமைதலான நீரோட்டம், அந்த தண்ணீர் வடிந்து ஓடக்கூடிய அந்த சப்தமே ஒரு இசையை போன்று இருக்கும். அந்த நதியினுடைய பெயர் குவாடாலாபே என்று சொல்லுகிற பெயருடைய, ஒருவேளை என்னுடைய உச்சரிப்பு சற்று வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அந்த நதி மிகவும் அழகான ஒரு நதி. அது நிமித்தமாக கோடை விடுமுறையிலே, சம்மர் ஹாலிடேஸிலே அநேக முகாம்கள் நடக்கும். அந்த நதியின் ஓரத்திலே பெண்கள், ஆண்கள், வாலிபர்கள், சபைகள் அல்லது வெளி வேலைகள் செய்யக்கூடிய நிறுவனங்கள், இவர்களெல்லாம் வந்து அந்த கோடை விடுமுறையை கழிக்கத்தக்கதாக ஒரு வாரம் 10 நாட்கள் போன்று அந்த இடத்திலே முகாம்கள் நடத்துவார்கள். கேம்ப் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும், விளையாட்டுகள் நடக்கும். அப்படி ஒரு நாள் கேம்ப் மிஸ்டிக் என்று பெயரிட்டு ஒரு 29 பெண்கள் என்று சொன்னால் ஒரு 16 ஒரு 25 வயது போன்ற பெண்கள், இவர்கள் ஒரு 29 பேர் இந்த கோடை விடுமுறை முகாமிலே தங்கி விளையாடி பயின்று போகத்தக்கதாக அங்கு வந்திருந்தார்கள். அவர்களை போன்று மற்றவர்களும் இருந்தார்கள். அந்த அழகாக ஓடிக்கொண்டிருந்த அந்த நதி திடீரென்று தண்ணீர் அதிகமாக வரத் தொடங்கியது. அது சாதாரணமான தண்ணீர் வந்திருந்தால் பரவாயில்லை, ஆனால் எங்கிருந்தோ ஒரு காற்றாறு அடித்து இந்த நதியிலே கலக்க ஒரு பெரிய வெள்ளமாக அந்த அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த நதி மாறினது. ஆகவே இந்த வெள்ளம் ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பொறுப்பாளர்கள், அந்த அலுவலர்கள், எச்சரிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் விரைந்து வந்து அங்க இருக்கக்கூடிய முகாம்கள், அங்கு தங்கி இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் தயவு செய்து மேடான இடங்களுக்கு உடனடியாக நகர்ந்து செல்லுமாறு எச்சரிப்பு கொடுத்தார்கள். எல்லா இடத்திலும் தனித்தனியாக போய் நீங்க எல்லாம் டென்ட் எல்லாம் மாத்தி, இந்த கசிபோலாம் கொஞ்சம் மாத்தி எல்லாம் கொஞ்சம் உயரமான இடத்துக்கு போங்க, இல்லாட்டினா நீங்க ஊர்களுக்கு போங்க, வெள்ளம் வருகிறது என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் போய்விட்டார்கள். இவர்கள், இது என்ன அருமையான ஒரு நதி, இதுல போய் எப்படி வெள்ளம் வரும், அழகான ஒரு நதி, இது எப்படி காட்டாறாக மாறும் என்று சில பேர் வருடம் வருகிறவர்கள் அதை ஒரு சாதாரணமாக எண்ணி தங்களுடைய முகாமினுடைய நிகழ்ச்சி நிரல்களை தொடர்ந்தார்கள். என்ன சம்பவித்தது? அழகாக ஓடிக்கொண்டிருந்த, இசை போன்ற சப்தங்களை எழுப்பி ஓடிக்கொண்டிருந்த அந்த அமைதலான நதி காட்டாறாக மாறி 119 ஜனங்களை கொன்று குவித்தது. உயிரோடு அவர்கள் காட்டாற்றிலே அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். சிலருடைய சடலங்கள் கிடைக்காமல் போனது. ஏனென்றால் அது அடித்து சென்றபடினாலே எந்த இடத்தில் இந்த சடலம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது அந்த டெக்சஸ் மாகாணத்திலே. அதிலும் குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த 29 பெண் பிள்ளைகள் அனைவரும் மாண்டு போனார்கள். சிலருடைய சடலம் ஒரு வருடம் ஆகியும் இன்னும் கிடைக்காமல் போயிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இதை
பரிசோதிக்க வந்த அலுவலர்கள் ஏன் இப்படி நடந்தது, ஏன் 119 பேர் மரித்து போனார்கள், அந்த கேம்புக்கு வந்த அத்தனை பெண் குழந்தைகளும் மரித்து போய்விட்டார்களே என்ற ஒரு ஆய்வு இன்வெஸ்டிகேஷன் அவர்கள் நடத்தின பொழுது அவர்களுக்கு கிடைத்த முதல் அறிக்கை என்னவென்றால், இவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கசிபோவாக, ஒவ்வொரு டென்ட்டாக இவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் உயரமான இடத்திற்கு உங்களுடைய இடத்தை மாற்றி போங்கள், வெள்ளம் வருகிறது, காற்றாறு வருகிறது, அது வெள்ளம் அந்த இடத்தில் மாத்திரமல்ல ஊருக்குள்ளும் வருகிறது, அதனால நீங்க போயிருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமாக சென்று அவர்கள் எச்சரிப்பு கொடுத்தவர். ஆனால் அந்த எச்சரிப்பு சாதாரணமாக எண்ணப்பட்டது. அந்த எச்சரிப்பு சற்று கவனம் குறைவாக கேட்கப்பட்டது. அதனுடைய முடிவு 119 பேர் மாத்திரமல்ல, அந்த 119 29 இளம் பிஞ்சு குழந்தைகள், வாலிப பெண்கள் மரித்து போனார்கள். எனக்கு பிரியமானவர்களே, உலகத்தில் நடக்கக்கூடிய சபைகளிலும் சரி, இதுபோன்ற நிகழ்ச்சிகளிலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான பிரசங்கங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த எல்லா பிரசங்கத்தினுடைய உட்கருத்து என்னவென்றால் ஒரே ஒரு வாக்கியம் தான். எந்த பிரசங்கத்தை எடுத்தாலும் அதனுடைய உட்கருத்து என்னவென்றால், யாரை தொழுது கொள்ள வேண்டும், யாரை வணங்க வேண்டும், யாரை தெய்வமாக நம்ப வேண்டும் என்கிற ஒரே ஒரு கருத்து தான். வேதத்தில் 66 புத்தகங்கள் இருக்கிறது. அந்த 66 புத்தகத்தின் உச்ச வசனமாக, அல்லது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் த கிரவுன் ஆஃப் பைபிள், வேதத்தினுடைய கிரீடமாக அமைவது எது என்றால், வெளிப்படுத்தின புத்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் முத்தூது என்று சொல்லுகிற அந்த அற்புதமான 3 தூதுகள். இந்த 3 தூதுகளுமே இறுதி காலத்திலே யாரை தொழுது கொள்ள வேண்டும், யாரை வணங்க வேண்டும், அந்த தொழுகைக்கான அடையாளம் என்ன என்பதை மிகவும் தத்துரூபமாக, ஆழமாக, ஆசீர்வாதமாக கொடுக்கப்படுகிறது. இதிலே முதலாவது தூது, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று சொல்லுகிற அந்த செய்தி 1840களிலே பிரசங்கிக்கப்பட்டது. அந்த பிரசங்கம் ஆரம்பித்து போய்கொண்டிருக்கும் பொழுது நடந்த ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், அந்த சத்தியத்தை ஆழமாக படித்துக் கொள்ளாமல், சரியாக ஆராய்ச்சி செய்யாமல், அதை சற்று கவனக்குறைவாக, சில வார்த்தைகளிலே ஆழமான கவனம் செலுத்த முடியாமல் போய் நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் 1844வது வருஷம் அக்டோபர் 22ஆம் தேதி ஏமாந்து போனார்கள். கிறிஸ்தவ சரித்திரத்திலே அது ஒரு இருண்ட நாள் என்று கணக்கிடப்படுகிறது. ஆங்கிலத்திலே கிரேட் டிசப்பாயின்மெண்ட் டே என்றும் அதை சொல்லுகிறார்கள். அது முதலாம் தூது பிரசங்கிக்கப்பட்ட பொழுது 1888வது வருஷம் ஒரு முக்கியமான வருஷம் நமக்கு. என்னவென்றால், ஜெனரல் கான்ஃபரன்ஸ் மெனபோலிஸ் என்ற இடத்திலே நடந்த பொழுது 2-3 காரியங்கள் மிக முக்கியமாக நடந்தது. என்னவென்றால், ஏடி ஜோன்ஸ் அவர்களும் வாக்னர் இவர்கள் இருவரும் ரைச்சஸ்னஸ் பை ஃபெய்த், இல்லைன்னா ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நீதிமான் ரட்சிக்கப்படுகிறான் என்கிற ஒரு சத்தியத்தை முதலாவது இந்த திருச்சபைக்கு அவர்கள் அழுத்தம் திருத்தி கூறினார்கள். அதற்கு முன்பு எப்படி இருந்தது என்றால், சேவை செய்வதனால், கிரியையினால் நாம் நீதிமானாக மாற முடியும் என்று. ஆனால் வேதத்தின் அழுத்தமே, ஆழமே, சத்தியமே விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று. இது மாத்திரமல்ல, அருமையான சகோதரி எலன் ஜி ஒயிட் அவர்கள் எழுந்து, இன்று 3ஆம் தூது அறிவிக்கப்பட வேண்டிய, 2ஆம் தூது அறிவிக்கப்பட வேண்டிய நாள் என்று அவர்கள் அந்த செய்தியை கூறினார்கள். அவரும் 2ஆம் தூதன் பின் சென்று பாபிலோன் மாநகரம் விழுந்தது விழுந்தது என்கிற அந்த அற்புதமான 2ஆம் தூதனுடைய தூது 1888வது ஆண்டிலே
அது கூறப்பட்டது, அறிவிக்கப்பட்டது, பிரசங்கிக்கப்பட ஆரம்பித்தது. அது நிமித்தமாக இந்த முதலாவது தூதிலே ஏமாற்றம் இந்த கிறிஸ்தவ உலகம் அனுபவித்தது. ஆனால் 1888 வருஷத்திலே அந்த இரண்டாவது தூது பிரசங்கிக்கப்பட ஆரம்பித்த பொழுது ஒரு 6 விதமான சத்தியம் முதலாவது பகிரங்கமாக பிரசங்கிக்கப்பட்டது. 6 விதமான சத்தியம் உலகம் முழுவதும் போய் சேர வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அதிலே இரண்டாவது வருகை, அதிலே தானியேல் வெளிப்படுத்தின புத்தகம், 2300 ராப்பகல் தரிசனம், மாத்திரமல்ல மரணத்தில் மனிதனுடைய நிலை போன்ற அற்புதமான 6 சத்தியங்கள் பகிரங்கமாக பிரசங்கிக்கப்பட்ட. அது நிமித்தமாக கிறிஸ்தவ சுவிசேஷம் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு சென்றது. கிறிஸ்தவ சுவிசேஷம் ஐரோப்பா முழுவதும் பரவ ஆரம்பித்தது. சில ஆசிய நாடுகளுக்கும் அது சென்றது. வல்லமையான ஊழியங்கள் நடைபெற்றது. 1888 அட்வென்த் திருச்சபையினுடைய அங்கத்தினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 29,000 மக்கள் மாத்திரம்தான். அங்கத்தினர்கள் வெறும் 29,000 தான். ஆனால் அந்த பிரசங்கம், அந்த 2 தூதும் செய்ய ஆரம்பித்து முடியக்கூடிய சூழ்நிலையிலே, 3ஆம் தூது ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே, இன்று கொஞ்சம் வருஷம்தான், அந்த 2 தூதனின் தூது காட்டுத்தீ போல பரவ நிமித்தமாக இன்று 7ஆம் நாள் அட்வென்த் திருச்சபையினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொன்னா ஏறக்குறைய 22 மில்லியன். 1 மில்லியன் என்பது 10 லட்சம். 22 மில்லியன் அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த சத்தியம், இந்த முத்தூது, முதலாம் தூது, இரண்டாவது தூது எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக விசுவாசத்தோடும் அபிஷேகம் செய்யப்பட்ட போதகர்களோடும் தலைவர்களோடும் விசுவாசிகளினால் இந்த சத்தியம் உலகம் முழுவதும் போய் சேர்ந்தது என்று. எனக்கு பிரியமானவர்களே, இன்று 3ஆம் தூதனின் தூது பறைசாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. எங்கு பார்த்தாலும் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்ற பிரசங்கத்தின் தலைப்பு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. எங்கு பார்த்தாலும் மிருகத்தின் முத்திரை, தேவனின் முத்திரை என்ற தலைப்பின் கீழே எல்லா சபைகளிலும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 2 மிருகங்களை குறித்தான செய்தி பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த நாளினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? அந்த 3வது தூது முடியும் பொழுது, அந்த 3வது தூது சொல்லப்பட்டு முடியும் பொழுது என்ன காரியங்கள் சம்பவிக்கும்? எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது தூது இன்று சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் 1840களிலே அது ஆரம்பிக்கப்பட்டது. அது ஏறக்குறைய சொல்லி எல்லா பிரசங்களும் எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டு ஒரு திருப்தியான சூழ்நிலையிலே நடந்தது என்ன? ஏமாற்றம். அதை சரியா கவனிக்காத, எப்படி இந்த நதி ஓரத்தில் இருந்த அந்த 23 பெண் குழந்தைகள் எல்லாம் சேர்த்து 119 ஆட்கள் எச்சரிப்பையும் அவர்கள் உதாசீனப்படுத்தி கவனக்குறைவால் மாண்டு போனார்களோ, முதலாவது தூது சொல்லப்பட்ட பொழுது இது என்ன, தொழுகை என்ன என்று சாதாரணமாக இருந்துவிட்டவர்கள் அநேகர் ஏமாந்து போனார்கள். அதே சமயத்திலே 1888 2வது தூது சொல்லி வரக்கூடிய காலகட்டங்களிலே, அதுவும் ஏறக்குறைய எல்லா இடங்களுக்கும் இந்த சத்தியம் பரவின சூழ்நிலையிலே ஏமாற்றம் இல்லை. ஆனால் சத்தியம் காட்டுத்தீ போல பரவினது. காட்டுத்தீ போல பரவினது. இன்று 29,000 இருந்த இடத்தில் இன்று 22 மில்லியன் மக்கள் ஆண்டவருடைய உண்மையான தொழுகையின் நாளிலே உண்மையான தெய்வத்தை உண்மையாக தொழுது கொண்டு வருகிறார்கள். ஆனால் இன்று நாம் தியானிக்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால், 3வது தூதனின் தூது முடியும் பொழுது என்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்பதுதான். அதை படிப்பதற்கு முன்பதாக தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, தயவுசெய்து எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட
அவருடைய உக்கிரமாய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. மூன்றாம் தூது. இந்த தூது இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் உட்பட, சோசியல் மீடியா உட்பட, சபைகள் உட்பட, பொதுக்கூட்டங்கள் உட்பட, இது போன்ற ஆன்லைன் உட்பட சகல இடங்களிலும் இந்த மூன்றாம் தூது சொல்லப்பட்டு வருகிறது. நேரடியாக, புத்தகத்தின் மூலமாக, கைப்பிரதிகளின் மூலமாக, போதகர்களின் மூலமாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட மூப்பர்களின் மூலமாக, சுவிசேஷர்களின் மூலமாக, நல்ல விசுவாசிகளின் மூலமாக இந்த சத்தியம் உலகம் முழுவதும் இன்று பேசப்பட்டு பிரசங்கிக்கப்பட்டு வாசிக்கப்பட்டு வருகிறது. இது விரைவிலே முடிவடைய போகிறது. நான் விரைவு என்று சொன்னால் என்னுடைய வார்த்தையை காட்டிலும் விரைவாக இது முடிவடைய போகிறது. இந்த பிரசங்கம் செய்யப்படுவது குறைக்கப்பட போகிறது. அன்று என்ன சம்பவிக்கும்? 3 விதமான காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை அச்சுறுத்துவதற்காக அல்ல, ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக, அந்த தொழுகையின் நாளை புரிந்து கொள்வதற்காக, அந்த ஓய்வு நாளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த சனிக்கிழமையாகிய பரிசுத்த ஓய்வு நாளை வேதத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து தெரிந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த செய்தியும் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 3 காரியங்கள் சம்பவிக்கும். ஒன்று என்னவென்றால், தெய்வீக பிரசங்கம் முடிவுக்கு வரும். எனக்கு பிரியமானவர்களே, இன்று சபைகளிலே ஜபத்தோடு முழங்கால் படியிட்டு போதகர்கள் பிரசங்கத்தை ஜபத்திலே ஆண்டவருடைய துணையோடு பரிசுத்த ஆவியானவருடைய ஊந்துதலோடு பிரசங்கத்தை தயாரித்து எழுதி சபைகளிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அபிஷேகம், அந்த முழங்கால்கள், அந்த ஜபம், அந்த பிரசங்கத்தினுடைய தன்மை வல்லமை நின்று போகும். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 11, 12வது வசனம். இந்த முதல் கருத்து என்னவென்றால், நல்ல பிரசங்கங்கள், வேதத்தின் அடிப்படையில் கொண்ட பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்படுவது ஒரு முடிவுக்கு வரும். ஆமோஸ் 8வது அதிகாரம் 11, 12. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை, அதாவது பிரசங்கத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வட திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த முத்தூதினுடைய பிரசங்கங்கள் தான் உலகத்தின் கடைசி பிரசங்க தலைப்புகள். இந்த 3ஆம் தூதனுடைய தூதுதான், அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான் கடைசி கால தீர்க்க தரிசன கடைசி பிரசங்கம். அந்த பிரசங்கம் முடிவடையும் பொழுது, அந்த பிரசங்கம் உலகம் முழுவதும் சென்ற பொழுது முதலாவது நடக்கக்கூடிய சம்பவம் என்னவென்றால், அத்தனை சபைகளிலும் தெய்வம் இருக்கிற சபைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட சபைகள், பரிசுத்த ஆவியானவரோடு உதவியோடு இயங்கக்கூடிய சபைகள் அனைத்திலும் நல்ல தெய்வீக பரிசுத்த ஆவியானவர் தருகிற பிரசங்கங்கள் முடிவுக்கு வரும். பல இடங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன், உண்மையிலே சொல்லுகிறேன். அப்பொழுது அவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கும். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பாஸ்டர், ஒரு நல்ல பிரசங்கம் கிடைக்கும்ட்டு நாங்க ஏங்கி ஆலயத்திற்கு ஒரு நல்ல பிரசங்கம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு தெய்வீக, ஒரு வேதத்தை அடிப்படையாக வைத்து ஒரு பிரசங்கம் கிடைச்சதுன்னா, பிரசங்கம் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் ஆள் இப்பெல்லாம் இல்லை பாஸ்டர். ஒரு நல்ல பிரசங்கம், இது அவர்களுடைய வேதனை குரல் அல்ல, அவருடைய கண்ணீரின் கதை மாத்திரம் அல்ல, தீர்க்க தரிசன வசனம். அப்படி என்றால் நல்ல பிரசங்கங்கள் பிரசங்கிக்கூடிய போதகர்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரோடு பேசுகிற பிரசங்கங்கள் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்று ஒருவேளை நீங்கள் நல்ல பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமாக இருக்க போவது இல்லை. இந்த 3ஆம் தூது, இந்த முத்திரையை குறித்தான, இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை குறித்தான இந்த செய்தி உலகம் முழுவதும் போய் சேர்ந்த உடனே எல்லா திருச்சபையிலிருந்தும் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய
பிரசங்கிமார்களினுடைய பிரசங்கங்களை நிறுத்த சொல்வார். கிரேட் கான்ட்ரோவர்சி, மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்கிற புத்தகத்திலே, ஆங்கில புத்தகத்திலே 615வது பக்கம், கிரேட் கான்ட்ரோவர்சி, பேஜ் 615, அதுல எழுதப்பட்டிருக்கிறது. முதலிலே நான் வாசித்த பொழுது என்னுடைய உள்ளம் அசைந்தது. வாசிக்கிறேன், கேளுங்கள். யூத தேசத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னம் இறுதியாக விளக்கப்பட்ட போது ஆசாரியர்களுக்கும் மக்களுக்கும் அது தெரியவில்லை. அவர்கள் சாத்தானின் கட்டுப்பாட்டின் கீழும் மிகவும் கொடூரமானதும் தீயதுமான உணர்ச்சிகளால் ஆளாக்கப்பட்டவர்களாகவும் இருந்த போதிலும் தாங்கள் இன்னும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்றே கருதி கொண்டு இருந்தார்கள். அது அப்போ. இப்ப என்ன சொல்றார் பாருங்க. ஆலயத்தில் நடைபெறும் ஆராதனை திருப்பணி தொடர்ந்து நடைபெற்றது. அசுத்தமான பலிபீடங்களிலே பலிகள் செலுத்தப்பட்டன. எது? அசுத்தமான பலிபீடங்களில் பலிகள் செலுத்தப்பட்டன. தேவனுடைய அன்புக்குரிய குமாரனின் இரத்தத்திற்கு குற்றவாளிகளாகவும் அவருடைய ஊழியக்காரர்களாயும் அப்போஸ்தலர்களாயும் கொல்ல தேடுகிறவர்களாயும் இருந்த அந்த மக்கள் மீது தினந்தோறும் தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டப்பட்டது. அதே போல, புரியுதுங்களா? அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலிலும் எருசலேமிலே ஆண்டவர் வெளியே வந்துட்டாரு. அசுத்தமான பலிபீடங்களில் பலி செலுத்தப்பட்டு வந்தது. அதே போல பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து மாற்ற முடியாத தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு உலகத்தின் ஒவ்வொருடைய நித்திய விதியையும் என்றென்றும் தீர்மானிக்கப்பட்ட பின்னரும் பூமியின் குடிகள் அதை அறிய மாட்டார்கள். கடைசியாக மதத்தின் வெளிப்புற வடிவங்கள் தொடர்ந்து நடைபெறும். ஆனால் தேவனுடைய ஆவி இறுதியாக விளக்கப்பட்ட ஒரு ஜனத்தினரால் அவை நடத்தப்படும். தீமையின் அதிபதியான சாத்தான் தனது தீய நோக்கங்களை நிறைவேற்ற அவர்களுக்குள் ஏற்படுத்தும் சாத்தானியமான வைராக்கியம் வெளிப்படையாக பார்த்தால் தேவனுக்கான வைராக்கியம் போலவே தோன்றும். எனக்கு பிரியமானவர்களே, அந்த காலத்திலே எருசலேமிலிருந்து ஆண்டவர் வெளியே வந்து விட்டார். இருப்பினும் அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, ஆண்டவர் இதை பேசுறாரு, பரிசுத்த ஆவியானவர் இதை நடத்துறாரு அப்படின்ட்டு. இல்ல 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 இல்ல, அசுத்தமான பலிபீடத்தில் பிரசங்கம் என்கிற துதி என்கிற பலிகள் இடப்பட்டு வந்தன. அதே போல இந்த கடைசி காலத்திலும் நடக்கும். ஆலயங்கள் திறந்திருக்கும், பலிபீடங்கள் இருக்கும், சில போதகர்கள் வருவாங்க. ஆனா இதே மாதிரி இளஞ்சோட்டாமியார் சொல்றாங்க, அந்த புல்பிட்டு, அந்த மேடை பரிசுத்த மேடையாக ஒரு காலத்தில் இருந்தது, கடைசி காலத்தில் ஜோக் அடிக்கக்கூடிய சென்டராக மையமாக மாறிவிடுமா. இன்னைக்கு சில பாஸ்டருங்க ஒரு ஜோக் அடிச்சு எல்லாரையும் சிரிக்க வச்சு அப்படி இப்படின்னு சொன்னா அற்புதமான பாஸ்டர். ஆனால் சத்தியம் எங்க போச்சு? மிகவும் நடுநடுங்க வைக்கும் சத்தியம் கூறப்பட்ட அதே மேடை இன்று களிப்பாட்டமாக மாறிவிட்டது. சிரிப்புகள் சிரிக்கக்கூடிய மையமாக மாறிவிட்டது. நான் சொல்ல, இளஞ்சோட்டாமியார் சொல்றாங்க. எனக்கு பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து விட்டு இந்த முத்தூது அல்லது 3ஆம் தூது உலகம் முழுவதும் சென்ற பிறகு உடனே நடக்கக்கூடிய 3 காரியங்கள். 1, தேவனுடைய உண்மையான சத்தியம் பேசப்படுவது நிறுத்தப்படும். புரியுங்களா? அதைத்தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, தெய்வீக பிரசங்கம் நிறுத்தப்படும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3-4 வாசிக்கிறோம். ஏனெனில் அல்லது ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தன உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்போ சபைகள் கடைசி காலத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா, கட்டுக்கதைகளை பேசக்கூடிய, சத்தியத்தை விட்டு செவியை விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படின்னா என்னன்னா, தெய்வீக பிரசங்கம் இல்லாமல் போகும். இன்றைக்கு எத்தனையோ பேர் கவலையோடு சபைக்கு போகிறார்கள், ஒரு நல்ல சத்தியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் தேவனை, உலகத்தின் அண்டசராசரத்தையும் படைத்த ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அதுவும் அதற்கான அடையாளம் சனிக்கிழமை ஆகிய ஓய்வு நாளிலே.
இது ஒன்று. அதனால இப்போ சத்தியம் கிடைக்கும் பொழுது உதறி தள்ளிவிடாமல் அதை சற்று ஆராய்ந்து பார்த்து அலசி பார்த்து அப்பியாசிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. இரண்டாவது என்னன்னா, மனம் திரும்புவதற்கு காலம் முடிந்துவிடும். பிரசங்கம் மாத்திரம் முடிந்துவிடும் இல்ல, மனம் திரும்புவதற்கான காலம் முடிந்துவிடும். புரியுதுங்களா? இயேசு எப்படி பிரசங்கத்தை ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மத்தேயுல இருக்கும். யோவான் ஸ்நானகனும் அதே மாதிரிதான் ஆரம்பிச்சாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. வெளிப்படுத்தலுக்கு நீங்க வந்த உடனே, கடைசி புத்தகத்துக்கு வந்த உடனே, அந்த 2வது அதிகாரம் 3வது அதிகாரம், நீ மனம் திரும்பா விட்டால் என் வாயின் பட்டயத்தோடு யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னா என்னன்னா, இந்த வசனத்தோடு யுத்தம் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்க அந்த 14வது அதிகாரத்துக்கு அந்த பக்கம் வந்துட்ட அப்படின்னு சொன்னா, இனி மனம் திரும்புவதற்கு நேரம் இல்லை. அதுவும் 18வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடு முழுவதும், அந்த ஸ்திரீ இருந்த வீடு முழுவதும், அதாவது ஒரு காலத்தில் பரிசுத்தமாக இருந்த திருச்சபை பிறகு கருப்பாக சிவப்பாக மங்கலாக போய் மரணம் என்கிற பெயரை வைத்துக் கொண்டு அது சொல்லுது பேயின் வீடாக மாறினது. 18வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதை படிச்சுக்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புவதற்கான காலம் முடிந்து விட்டது. அதற்கு வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 10, 11, 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்து விட்டுரு. சத்தியத்தை கேட்க விருப்பம் இல்லையா, விட்டுரு. சபைக்கு வரணும்னு விருப்பம் இல்லையா, விட்டுரு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய இரக்கம் அந்த மனிதனிடத்தில் முடிவடைய போகிறது. அதான் அவர் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்று ஜீவனோடு இருக்கிற நீங்களும் நானும் நாளை இருப்போம் என்று நிச்சயம் இல்லை. நாளை இருப்போம் என்று திட்டம் போட்டு கொண்டு வருகிற நீங்களும் நானும் ஒருவேளை அடுத்த வருடம் இருப்போமோ என்று நமக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஆனால் இன்று தேவன் நமக்கு ஆசீர்வாதமான வசனங்களை கொடுத்திருக்கிறார், சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறார், வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கொடுத்திருக்கிறார். மனம் மாறுவதற்கு காலம் முடிவடைய போகிறது. 2 எலஞ்சோய் டாமியார் அவர்கள் எழுதின புத்தகத்திலிருந்து நான் வாக்கியத்தை வாசிக்கிறேன் பாருங்க. டெஸ்டமனிஸ் ஃபார் த சர்ச், சபையும் சாட்சியாகும் என்ற புத்தகத்துல 2வது வால்யூம்ல 191வது பக்கத்துல, டெஸ்டமனிஸ் ஃபார் த சர்ச் வால்யூம் 2 191வது பக்கத்துல என்ன போட்டிருக்குதுன்னு சொன்னா, இயேசு மனிதனுக்காக பரிந்து பேசுவதை நிறுத்தும் போது அனைவருடைய நிலையும் என்றென்றைக்கும் தீர்மானிக்கப்படும். கிருபை காலம் முடிவடைகிறது. அதாவது என்ன, இன்னொரு வார்த்தையில மனம் திரும்புவதற்கான காலம் முடிவடைகிறது. எனக்கு பிரியமானவர்களே, சத்தியம் உங்களோடு பேச வேண்டுமானால் அது இதுதான் காலம். மனம் திரும்ப வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அது இதுதான் காலம். சத்தியத்தை கேட்பது மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆசைப்பட்டால் அது இதுதான் காலம். ஏன் அப்படின்னு சொன்னா, கிருபை காலம் முடிவடைகிறது. மாத்திரம் பாருங்க, பரலோகத்தில் கிறிஸ்துவின் பரிந்து பேசுதலும் நிறைவடைய போகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த முத்தூதுவில் இருக்கக்கூடிய 3வது தூதனுடைய தூதுவில் இருக்கக்கூடிய பிரசங்க குறிப்புகள், பிரசங்க தலைப்புகள் உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்கிறது. இதுதான் பாத்துங்க ரொம்ப கஷ்டமான. அடுத்தது பாருங்க, இந்த காலம் இறுதியில் அனைவர் மீதும், டெய்லி கிடையாது, திடீரென்று. அந்த வார்த்தையை 2 வாசகத்திலையும் நான் பார்த்து ஆச்சரியம் அடைந்தேன். என்ன சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு இந்த முடிவடையக்கூடிய காரியம் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா முடியாது, இல்ல திடீரென்று முடியும். நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் முடிந்துவிடும். மனம் திரும்பக்கூடிய காலம் இனி இருக்க போவதில்லை. இந்த காலம் இறுதியில் அனைவர் மீதும் திடீரென்று வருகிறது. சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தங்கள் ஆத்துமாக்களை சுத்திகரித்துக் கொள்ள தவறியவர்கள்
தூங்கிக் கொண்டு இருப்பவர்களாக காணப்படுவார்கள். சரி, அடுத்தது இந்த பைபிள் கமெண்ட்ரியில 7வது பகுதியில 7வது வால்யூம்ல 989வது பக்கம், SDA பைபிள் கமெண்ட்ரியில 7வது வால்யூம்ல 989வது பக்கத்திலையும் பாருங்க, அதே மாதிரி இருக்கும். கிருபை காலம் முடிவடையும் போது அது திடீரென்று எதிர்பாராத விதத்திலும் நாம் மிகவும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்திலும் வரும். ஆனால் இன்றே நாம் பரலோகத்தில் ஒரு தூய பதிவை பெற்றிருக்க முடியும். மேலும் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். திடீரென்று. எனக்கு பிரியமானவர்களே, நல்ல பிரசங்கம் எல்லாம் முடிவடையக்கூடிய நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். மனம் திரும்பக்கூடிய காலம் முடிவடைந்து கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3வது காரியம், இந்த 3வது தூது உலகம் முழுவதும் பறைசாற்றப்பட்ட உடனே பிரசங்கங்கள் நின்றுவிடும். மனம் திரும்பக்கூடிய காலம் முடிஞ்சிடும். 3வது மிகவும் முக்கியமான காரியம், அது பாருங்க, இறுதியான ஜபம் முடிந்துவிடும். இறுதியான, இன்னைக்கெல்லாம் வந்து என்ன செய்றாங்களா, டெக்ஸ்ட் அடிக்கிறாங்க, நேரடியாக பேச, பாஸ்டர் கொஞ்சம் தயவுசெய்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்டர் கொஞ்சம் தயவுசெய்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய திருமண பந்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப சோகம் இல்ல பாஸ்டர், தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. காலம் விரைவில் வரப்போகிறது. ஜெபம் செய்ய முடியாத சூழ்நிலை வரப்போகிறது. இது நான் சொல்ல, ஆண்டவர் சொல்றார் பாருங்க. எரேமியா 11வது அதிகாரம் 14வது வசனத்துல, ஆகையினால் இதோ அவர்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். யார்? ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். எப்படி? ஜபத்துல. நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெரிய தீங்கு வரப்போகிறது, ஒரு பெரிய வாதை வரப்போகிறது, ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை, ஒரு உபத்திரவம் இந்த முழுவதும் உலகம் முழுவதும் வரப்போகிறது. அப்பொழுது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களா, ஆண்டவர் காது அடைச்சிருவாராம். நல்ல ஜபங்கள், விசுவாச ஜபங்கள், கருத்துள்ள ஜபங்கள், ஜப வீரர்கள் ஜபிக்கக்கூடிய ஜபங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். ஏர்லி ரைட்டிங்ஸ் அப்படின்ட்டு இளஞ்சோட்ட மாதிரி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அதுல 56வது பக்கம், ஏர்லி ரைட்டிங்ஸ்ல 56வது பக்கம் 2வது பகுதியில எழுதியிருக்கிறாங்க பாருங்க. பரிசுத்தவான்கள் துன்மார்க்கரின் ரட்சிப்புக்காக கண்ணீர் சிந்தி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பணி முடிந்து விட்டது. அவர்களுடைய கடைசி கண்ணீர் சிந்தப்பட்டு விட்டது. கடைசி ஜபம் ஏறெடுக்கப்பட்டு விட்டது. கடைசி பாரம் சுமக்கப்பட்டு விட்டது. கடைசி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு விட்டது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜபம் முடிஞ்சிருச்சு, கண்ணீர் முடிஞ்சிருச்சு, விசுவாசிகளை மற்றவர்களை குறித்தான பாரம் முடிஞ்சிருச்சு, கடைசி எச்சரிக்கை பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் கடைசி. ஒரு காலத்துல கண்ணீரோடும் கவலையோடும் மங்காத உள்ள அன்போடும் ஜபித்துக் கொண்டிருந்த அந்த ஜப உதடுகள் நின்றுவிடும். ஆண்டவரே சொல்றாரு, போதும் நீ ஜபிக்காத அப்படின்ட்டு. வேணா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ அண்ட் ஹெரால்டுல ஜனவரி 2ஆம் தேதி 1900 எழுதின அந்த ஒரு வரிகளை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ரிவ்யூ அண்ட் ஹெரால்டுல என்ன சொல்றேன்னா, பாவிகளுக்காக ஏறெடுக்கப்படும் கடைசி ஜபம் ஏறெடுக்கப்பட்டு இருக்கும். கடைசி கண்ணீர் சிந்தப்பட்டு இருக்கும். கடைசி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இருக்கும். கடைசி மன்றாடு செய்யப்பட்டு இருக்கும். அதன் பின் இரக்கத்தின் இனிய குரல் இனி ஒருபோதும் கேட்கப்படாது. எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் நான் பேசுவதற்கு, நீங்கள் கேட்பதற்கு எனக்கு பிரியம் அல்ல. ஆனால் உண்மை, சத்தியம் நடக்க போவது இதுதான். எவ்வளவு காலம் முத்திரன்னு படிச்சுக்கிட்டே இருப்போம். எவ்வளவு காலம் ஞாயிறு சட்டம் சொல்லிட்டே இருப்போம். எவ்வளவு தூரம் அமெரிக்கான்னு சொல்லிட்டு இருப்போம். எவ்வளவு தூரம் வேட்டிக்கன் போப்ப குறித்து பேசிக்கிட்டே இருப்போம். அவைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. கடைசி கண்ணீர், கடைசி இரக்கம், கடைசி அந்த இனிமையான இரக்கத்தின் குரல் முடிவடைய போகிறது.
எரேமியா 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், ஜெபம் பண்ண வேணான்றார். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடம் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. முடிஞ்சிருச்சுப்பா. இனி நீ அவங்களுக்கு ஜெபம் பண்ணாத, அவங்களுக்காக மன்றாடாத, அவங்களுக்காக பரிந்து பேசாத. நான் கேட்க மாட்டேன், ஏன்னா முடிஞ்சு போச்சு. என்னுடைய அன்பை வேண்டான்னு உதறிட்டாங்க, என் சத்தியத்தை வேண்டான்னு உதறிட்டாங்க, என்னுடைய இரக்கத்தை வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க, என்னுடைய கிருபையை வேண்டான்னு கீறிட்டாங்க. எல்லாமே வேண்டாம் வேண்டான்னு என்ன சொல்லிட்டு கடைசியில் என்னையே அவர்கள் புறம்பே தள்ளி விட்டார்கள். என் செவிக்கு, என்னுடைய சத்தியத்துக்கு செவியை விலக்கி விட்டார்கள். அவர்களுக்கு என்று சில போதைகளை தெரிந்து கொண்டார்கள். அதனால போதும்பா, இனி அவங்களுக்காக ஜெபம் பண்ணாத. ஏர்லி ரைட்டிங்ஸ் சொன்னனே, அதுல 281வது பக்கத்துல அதே மாதிரி இருக்கும் பாருங்களேன். பாவிகளுக்காக சிந்தப்பட வேண்டிய கடைசி கண்ணீர் சிந்தப்பட்டு விட்டது, வேதனையோடு ஏறெடுக்கப்பட்ட கடைசி ஜபமும் ஏறெடுக்கப்பட்ட விட்டது. கடைசி ஜபம் எப்படி? வேதனையோடு. கடைசி பாரமும் சுமக்கப்பட்டு விட்டது, கடைசி எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டு விட்டது. இதத்தான் 1 யோவான் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே யோவான் எச்சரிப்பாக சொல்லுகிறது என்னவென்றால், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பான். யாருக்கு என்றால், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்கிறவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்ட்டு நான் சொல்ல மாட்டேன்ப்பா. ஏன்னா அவர்கள் செய்வது மரணத்துக்கு ஏதுவான. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை எத்தனை முறை கேட்டாலும் சீ என்று ஒதுக்கி வைக்கிற, சத்தியத்தை அற்புதமாக தேவன் கொடுத்திருக்க அந்த சத்தியத்தை சாக்கடையில் தூக்கி எறிகிற, அப்படிப்பட்ட, நல்லா தெரியுது பைபிள்ல சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்ன்ட்டு, அதை இப்படித்தான் ஆசரிக்கணும்ட்டு நல்லா போட்டிருக்கு. அதை தூக்கி என்ன எதுக்கு அப்படின்னு எரிஞ்சிட்டு தான் போல போக்குல ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணாதப்பா, நான் கேட்க மாட்டேன். ஏன்னா கடைசி கண்ணீர் சிந்தப்பட்டு விட்டது, கடைசி பாரம் சுமக்கப்பட்டு விட்டது, கடைசி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு விட்டது, வேதனையோடு செய்கிற ஜெபம் நின்று போய்விட்டது. போதும், இனி இரக்கத்தின் இனிய குரல் கேட்க வேண்டாம், முற்றுப்புள்ளி வைத்து விடு. யார் சொல்றது? ஆண்டவர் சொல்லுகிறார். மாபெரும் போராட்டம் 613வது பக்கத்தில் 3ஆம் தூணுடைய செய்தி முடிவடையும் போது, கிரேட் கான்ட்ரவர்சியில 613வது பக்கத்துல 3ஆம் தூணுடைய செய்தி முடிவடையும் போது, பூமியில் உள்ள குற்றவாளிகளான குடிமக்களுக்காக இரக்கம் இனி பரிந்து பேசாது, இரக்கத்தின் வாய் அடைக்கப்படும். தேவனுடைய மக்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றி இருக்கிறார்கள். முடிஞ்சிருச்சு. என்னுடைய அம்மாவை குறித்து ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். என்னை பெற்றெடுத்த தாய், என்னை ரொம்ப நேசிச்சவங்க. எனக்குன்னு ஒரு சிறப்பு மரியாதை இருக்கும். பாஸ்டர் அப்படின்ட்டுன்னு இல்லை, ஏதோ அவங்களுடைய உள்ளத்துல என்னை பார்க்கும் பொழுது ஒரு சிறப்பான அன்பு, சிறப்பான ஒரு மரியாதை இருக்கும். அவங்களுக்கு காலில் ஒரு சின்ன ஒரு அரிப்பு, சும்மா ஒரு கொசு கடிக்கிற மாதிரி ஏதோ அப்படி, அதை அவங்க கொஞ்சம் சொரிஞ்சு விட்டுட்டாங்க. அடிச்சா அப்படி தானே, அந்த சொரிஞ்ச இடத்துல, அரிப்படுத்த இடத்துல ஒரு புண்ணு வந்துருச்சு. அதை அவங்க சொரிஞ்சு விட்டாங்க. இப்போ அந்த புண்ணு வந்த உடனே அது ஒரு சாதாரணமான புண்ணு மாதிரி தெரியல, அந்த இடத்துல வீக்கமும் அப்படி இருக்குது. உடனே எல்லாரும் சகோதரியிலேருந்து சகோதரர்கள்லேருந்து நான் முதற்கொண்டு எல்லாமே, தயவுசெய்து ஆஸ்பத்திரிக்கு போங்க, ஒரு இன்ஜெக்ஷன் இல்லைன்னா 2 மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடுமா, இது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுனாலே அவ்வளோ அலர்ஜி, பயம். மாத்திரைனாலே அவ்வளோ கசப்பு. அவங்களுக்கு மாத்திரைக்கும் இது பண்ண மாட்டாங்க, ஆஸ்பத்திரிக்கும் மருத்துவமனைக்கும் போக மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பக்கமே போகிறது அவங்களுக்கு பிடிக்காது, அலர்ஜி. இப்போ நான் விடுமுறைக்கு சென்றிருந்த பொழுது எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன்.
அதெல்லாம் சரியா போயிடும், அதெல்லாம் வேப்பலை போட்டால் சரியா போயிடும், மஞ்சளை தடவுனா சரியா போயிடும், அந்த அவங்க சொல்லியிருக்கிறாங்க சுண்ணாம்பு அந்த இடத்துல தடவுனா சரியா போயிடும் அப்படி இப்படின்ட்டு இவங்க அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. இதே கேட்டு கேட்டு போட்டு 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 அது கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசாயிட்டே வருது. அப்புறம் என்னோட சகோதரன், என்னுடைய சகோதரியினுடைய மகன், அவரும் விடுமுறையில் இருந்தார். நானும் போயிருந்தேன். எங்கள் அம்மா வந்து கடத்தி கொண்டு போகிற மாதிரி அவங்கள அப்படியே தூக்கி ஒரு ஆட்டோவில் வச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டோம். இனி நம்ம அன்பா கேட்டால் இவங்க ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டோம். சரி, எங்களோட தொந்தரவு தாங்காமல் அவங்களும் ஆட்டோ விட்டு இறங்கி மருத்துவமனைக்கு வந்து எங்களோட சரின்ட்டு பார்த்தா, என்னம்மா இது முன்னே வந்திருந்தா நல்லா இருக்குமே, சரி பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை, நான் மாத்திரை தரேன், இதை மாத்திரை கரெக்டாக ஒரு 6 நாள் சாப்பிட்டுட்டீங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பத்திரமா படுக்க வச்சு, இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் 6 நாளுக்குள்ள மாத்திரை அப்படியே வச்சு அவங்க கஷ்டம் இல்லாமல் எடுத்து சாப்பிட்டுக்கிறதுக்கு வச்சாச்சு. அடுத்த நாள் வந்து என்னம்மா மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கு, காலை காட்டுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாத்திரையும் காணும். எங்கம்மா மாத்திரை எல்லாம் இங்கே இருந்துச்சே அப்படி இப்படின்னு சொன்னால் அதெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டாச்சு. இப்போ மறுபடியும் எப்படி தூக்கிட்டு போகிறது? எங்களுக்குன்னா ஒரு பக்கம் व्यசனம், ஒரு பக்கம் வேதனை, என்ன இப்படி இது பண்ணுறாங்களே அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் விடுமுறைக்கு எல்லாரும் அவங்கவுங்க போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. ஆனால் தினந்தோறும் தயவுசெய்து ஆஸ்பத்திரிக்கு போங்க, தயவுசெய்து ஆஸ்பத்திரிக்கு போங்க. இப்போ அந்த கால் முழுவதும் நடக்க முடியல, வேதனைனா வேதனை, அவ்வளவு வேதனை. எங்களுக்கு ஃபோன் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும், அவங்க அழும் பொழுது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். மார்ச் 15ஆம் தேதி 2019 வருஷம், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன், மயங்கி படுக்கையில் கிடந்தார்கள். அப்பொழுது அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி மயங்கின மாதிரி இருக்கிறாங்க அப்படி அப்படின்ட்டு. உடனே நான் ஒருத்தர் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு அவங்கள தயவுசெய்து கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ட்டு அவங்க டாக்ஸியில் வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. டாக்டர் சொன்னார், என்னங்க நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வரீங்களே, அவங்க எந்த நேரம் வேணும்னாலும் இறந்துருவாங்க. ஏன்னா அந்த புண்ணு உள்ள இருந்தது விஷம், அது பரவி 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 இப்போ உடல் முழுவதும் பரவிருச்சு. சொன்னது 15ஆம் தேதி, 16, 17ஆம் தேதி இறந்து விட்டார்கள். 17ஆம் தேதி இறந்து விட்டார்கள். புறப்பட்டு போனோம், பெட்டியில் வச்சிருந்தாங்க. நான் பேசினேன் அவங்களோட, ஆனால் அவங்களுக்கு கேட்காது, அது எனக்கு தெரியும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அமைதல் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னேன், ஏம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருந்துருக்கலாமேம்மா, அந்த மருந்து கொடுத்தாங்களே அதை சாப்பிட்டுருக்கலாமாம்மா, இப்படி விலையேற பெற்ற இந்த ஜீவன் விலையில்லாம போயிருச்சேம்மா. நான் அழுது சொன்னேன், ஆனா அவங்களுக்கு கேட்காது. இளஞ்சோட்டு அம்மையார் சொல்றாங்க, கடைசி கண்ணீரும் சிந்தப்பட்டு விட்டது, கடைசி வேதனையோடு செய்த ஜெபம் செய்தாகி விட்டது, கடைசி எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டு விட்டது, கடைசி இரக்கத்தின் இனிய குரல் நின்று போய்விட்டது. எனக்கு பிரியமானவர்களே, கோடை காலமும் வந்தது, நாமோ மனம் திரும்பவில்லை என்று எரேமியா சொல்கிறார். 3ஆம் தூதனுடைய தூது இன்றைக்கு உங்களுடைய காதுகளில் ஒலித்திருக்கிறது. இன்றைய ரட்சணை நாள், இன்றைய ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்கூடிய நாள். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. இந்த 3 தூதுகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏறக்குறைய பிரசங்கிக்கப்பட்டு விட்டது ஆண்டவரே. இந்த 3 காரியங்கள் நடக்க போகிறது. தயவுசெய்து அதில் எங்களை தப்புவிக்க வேண்டுமாய், ரட்சிக்க வேண்டுமாய், மீட்டுக்கொள்ள வேண்டுமாய் உடைய சமூகத்தில் வருகிறோம். யாரெல்லாம் இந்த சத்தியத்திற்கு இன்னும் செவி கொடுக்காமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த ஓய்வு நாளை குறித்து, தேவனுடைய தொழுகையின் நாளை குறித்து அலட்சியமாக இருக்கிறார்களோ, அவர்கள் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசட்டும். கடைசி ஜெபம், கடைசி மனம் திரும்புதலின் காலம், கடைசி பிரசங்கம் அவர்களுக்காக செய்யப்படுவதற்கு முன்பதாக உடைய சமூகத்திலே அந்த ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம்.